நாளைக்கு நான் சத்யாவை இந்த வீட்ல இருந்து அடிச்சு துரத்துனதுக்கு பிறகு நீ மறுபடியும் பெட்டியெல்லாம் தூக்கிட்டீங்க வந்து நிக்க கூடாது. அப்புறம் நான் உன்னை உள்ளேயே விட மாட்டேன். யோசிச்சு முடிவெடு. அண்ணி, நாளைக்கு நான் வந்தா நீங்க என்ன விட மாட்டீங்களா? என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டுக்கு மருமக தானே. அதான் ஓடுறல்ல, ஓடு. கோ, கெட் லாஸ்ட், கோ. அண்ணி அண்ணி, இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க. ஆமா, அந்த சத்யாவை என்னதான் பண்ண போறீங்க? அப்படி கேளு. இன்னையோட அவ மொத்த ஆட்டமும் க்ளோஸ். நாளைக்கு அவளுக்கு பெரிய அணுகுண்டே வச்சிருக்கேன். ஐயோ, நாளைக்கு தான் அவளுக்கு எண்ட் கார்டு. அண்ணி அண்ணி, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நான் போட்டுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கிறேன். அண்ணி, அவங்கள வருவாங்களா? நிச்சயமா வருவாங்க. சத்யாவை வச்சு செய்வாங்க. சரி அண்ணி, அப்ப நான் இங்கே இருக்கேன். அச்சோ, அந்த கண்கொள்ளா காட்சி நான் பார்த்தே ஆகணும். இப்ப என்ன நம்புறியா? நம்புறேன் அண்ணி. உங்களை நம்புறனோ இல்லையோ, நாளைக்கு வரப்போறவங்களை நம்புறேன். நாளைக்கு சத்யா நிலைமை அதோ கதிதான். அர்ஜுன் ஃபைலை விட்டுட்டு ஆபீஸ் போயிட்டாரு. ஒருவேளை தேவலன்னு வச்சுட்டு போயிருப்பாரோ? சத்யா, அத காதுல இருந்து எடு. என்ன ஆண்டி? அண்ணியோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. சீக்கிரமா உன்னை கீழே வர சொன்னாங்க. வா. என்ன திடீர்னு? இங்க அப்படிதான் திடீர் திடீர்னு ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். சீக்கிரமா கிளம்பி கீழே வந்துரு. அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? நிச்சயம் ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. சத்யா, ஜாக்கிரதை. எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒரு வழியா என் ரூட்ல போய் பெரிய இடமா புடிச்சிட்டு போல இருக்குடி. சாரி செல்வநாயகி, நாங்க எல்லாரும் ஃபாரின் டூர் போயிருந்தப்போ உன் பையனோட கல்யாணத்தை வச்சுட்ட. அதனால எங்களால வர முடியல. அதான் இப்ப வந்தோம். ஆமா, கூப்பிடுவோம் மருமகளை. நீ எந்த புளியும் கொம்ப பிடிச்சிருக்கன்னு நாங்க பார்க்க வேணாம்? ஷூர் ஷூர், அதுக்காக தானே நான் உங்களை வர வச்சிருக்கேன். அவளை கொண்டு வந்து உங்க முன்னால சபையில உட்கார வைக்கிறேன். நீங்களே மார்க் போடுங்க. என்னது, எங்க முன்னால உட்கார வைக்கிறியா? அப்ப அவ வந்து உன் முன்னால உட்காருவாளா? இது என்ன செல்வநாயகி, புது கதையா இருக்கு. நீ மாமியார, அவ மருமக. அப்படியெல்லாம் உன் முன்னாடி உட்கார வச்சு பழக்கப்படுத்த கூடாது. இஸ் இட்? ஆமா, என் மருமக என் முன்னாடி உக்காந்து கூட பேச மாட்டா தெரியுமா? ஏதாவது வேணும்னா கூட என்கிட்ட கேட்க மாட்டா. என் பையன் கதை தான் கடிப்பா. மாமியாருன்னா அவளோட டெரர்னு புரிய வச்சிருக்க. ஓ, என் மருமக பெரிய ஐடி கம்பெனி ஓனர் தான். வந்த புதுசுல ஓவரா சீன் போடுவா. ஆனா குழந்தை பிறந்த கையோட அவளை டைப்பர் மாத்த வச்சு தொட்டில போட வச்சு அவளை டோட்டலா ஹவுஸ் ஒய்ஃபா மாத்திட்டேன்ல. ஏஐ படிச்சுட்டு ஆபீஸ் நடத்திட்டு இருந்தவளை ஆறாரோ ஆறிராரோ பாட வச்சுட்டேன். அதுதான் நீலவேணி. என் மருமகளும் பிசினஸ் உமன் தான். 4-5 கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தா. வீட்டு வேலை செய்யறதுக்கு 4-5 பேர் இருந்தாங்க. அவங்கள ஒருத்தரையா நிறுத்தின. மருமகளை வேலை செய்ய வச்சேன். இப்ப வேலை செஞ்ச அந்த 4 பேரும் இல்ல, அங்க அந்த 4 கம்பெனிஸும் இல்ல. எல்லா வேலையும் A to Z வரைக்கும் என் மருமக தான்.
ஏய் உன் மருமகளை கூப்பிடு, டைம் ஆகுதுல்ல. ஆ சத்யா, சத்யா. அத்தை இதோ வந்துட்டேன் அத்தை.